சுதா 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 வாங்கக்கா. என்னக்கா இவ்ளோ தூரம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்படியா? என்ன விஷயம்? முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ, சொல்றேன். சரி, என்னன்னு சொல்லுங்கக்கா. இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்த என் தம்பிக்கு பெங்களூர்ல பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்க்கா. உங்க தம்பி வேலைக்கு போனா உங்க குடும்பம் கரை சேரும்னு எத்தனையோ நாள் நான் சாமி கும்பிட்டுருக்கேன். இப்ப அது நடந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அந்த கோடாங்கி சித்தரோட அருள் தான் சுதா. கோடாங்கி சித்தரா? யார் அவரு? நம்ம ஊரே அவரை பத்தி தான் பேசுது, உனக்கு தெரியாதா? சதுரகிரி மகாலிங்க மலையில இருந்து வந்தவர்னு சொல்றாங்க. நம்ம சிவன் கோயில்ல 2-3 நாளைக்கு முன்னாடி நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காராம். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் அப்படியே நடக்குதாம். என் தம்பி கூட அவர் தான் அருள்வாக்கு சொன்னாரு. காணிக்கையா ஒத்த காசு கூட வாங்கல. அவர்கிட்ட அருள்வாக்கு கேட்க எத்தனையோ பேர் எங்கெங்கயோ தேடி பார்த்திருக்காங்க. மாயமா மறைஞ்ச மாதிரி எங்கேயோ போயிட்டாரு. அவர்கிட்ட அருள்வாக்கு வாங்கறது அம்புட்டு விசேஷம். ஆமா, மீனாட்சி வீட்ல இல்ல? வேட்டையனும் மீனாட்சியும் கடைக்கு போயிருக்காங்க. சரி சுதா, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடு. நான் அப்படியே சிந்தாமணி அக்காவை பார்த்துட்டு ஊருக்கு போறேன். வரேன் சுதா. அப்போ மீனாட்சிக்கு அருள் வாக்கு கொடுத்தது உண்மையான சித்தரா? அவர் சொன்னதெல்லாம் கடவுளே, இது என்ன புது குழப்பமா இருக்கு? பிள்ளையார் கோயில், அதுக்கு பக்கத்துல மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு. அப்போ இதான் பாய்ஸ் ஃபாலோ மீ. ஓகே பாய்ஸ். மா, வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கங்க. இது மிஸ்டர் வேட்டையன் வீடு தானே? அவர் வீடுதான், ஆனா அவர் வெளியில போயிருக்காரு. பரவாயில்லம்மா, நான் அவரை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமாம்மா, நீ தானே மிஸ்டர் வேட்டையனுடைய தாயார் சுதாமுருகன்? ஆமா. அப்போ உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். சரி, உள்ள வரலாமா? உள்ள வாங்க. வாங்க தம்பி. யார் பண்ணீங்கல்லாம்? பேங்க்ல லோன் கொடுக்குறவங்களா? என்ன தம்பி, யார் நீங்க? என் பேர் ராஜு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, கத்தி. இவங்கள என்னோட அசிஸ்டன்ட் சட்டகத்தீஸ். என்னப்பா இது பேரு வேடிக்கையா இருக்கு? சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்ககிட்ட எங்களை அனுப்பிச்சு வச்சது யாருன்னா, எங்க பாஸ் சரவணன், சக்தி சரவணன். சரவணனா? ஆமாமா, உங்க கூட பிறந்த சகோதரி மீனாட்சிக்கு பிறந்த ஒரே மகன் சக்தி சரவணன் தான். அவர் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சார். எதுக்காக? எங்க பாஸ் அவருடைய அன்பான சித்திக்கு ஒரு அழகான பட்டுப்புடையை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்தாங்க, இது எங்க பாஸ் கொடுக்குற அன்பளிப்பு. அதை நீங்க மறுக்காம ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. கூடவே முக்கியமான தகவல் ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்ன தகவல்? எங்க பாஸ், அதான் மிஸ்டர் சக்தி சரவணன், கூடிய சீக்கிரமே கனடாவில இருந்து இந்தியாவுக்கு திரும்புறார்.